Good morning students, welcome to maths video. In this video we are going to discuss set language, types of sets. First type of set, empty set or null set. What is empty set? A set consisting of no elements is called empty set or null set or void set. ஒரு செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம அதை எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த set of all integers between 1 and 2. So there is no integer between 1 and 2. Therefore the set is empty set. வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா the set of all rectangles having 3 sides. So we know that rectangle will have 4 sides. So ஒரு rectangle அப்படின்னா 4 sides இருக்கணும். So 3 sides இருக்கிற மாதிரி ஒரு rectangle இருக்காது. There is no such rectangle. Therefore the set is empty set. Next, singleton set. A set which has only one element is called singleton set. Example, the set of all even prime number. We know that 2 is the only one even prime number. அப்போ அந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் தான் எழுத முடியும், 2, நம்பர் 2. அப்போ only one element இருந்தால் அந்த செட்டை நம்ம singleton செட்டுன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் finite set. A set with finite number of elements is called finite set. Finite number of elements, that means countable number of elements. ஒரு செட்டுக்குள்ளே கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த செட்டை நம்ம ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் subjects you learn in school. ஸோ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா 5 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். ஸோ இட் இஸ் எ ஃபைனைட் செட். நெக்ஸ்ட், fourth one, infinite set. A set which is not finite is called an infinite set. Not finite means what? Uncountable. ஒரு செட்டுக்குள்ளே uncountable number of elements இருக்குது அப்படின்னா அந்த செட்டை நம்ம infinite செட்டுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 15 டாட் 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 வச்சுருக்காங்க அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு அந்த எண்டு வேல்யூ என்னன்னு தெரியாது. இதுபோல் எண்ட் வேல்யூ தெரியல அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட், ஈக்குவலன்ட் செட். 2 ஃபைனைட் செட்ஸ் A and B. இப்போது ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க? 2 ஃபைனைட் செட். அந்த 2 செட்ஸும் A and B எப்படி இருக்கணும்? ஃபைனைட் செட்ஸாக இருக்கணும், அதாவது கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கணும். 2 sets A and B are finite sets. A and B are said to be equivalent if they contain the same number of elements. இந்த 2 sets A and Bல சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் போதும், அந்த 2 செட்ஸை நம்ம ஈக்குவலண்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் set A equal to 1, 2, set B equal to A, B. ஸோ செட் ஏக்கு வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்குறோம், 1, 2, 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் AB 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஏல 2 எலமெண்ட்ஸ், பியில் 2 எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேம் அப்படின்னா ஈக்குவலண்ட் செட். A and B are equivalent sets. நெக்ஸ்ட், ஈக்குவல் செட்ஸ். 2 sets are said to be equal if they contain
exactly the same elements, otherwise they are said to be unequal. எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும், இந்த டூ செட்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும், எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும், அதர்வைஸ் தே ஆர் செட் டு பி அன்ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள், set A equal to 1 2 3 4, set B equal to 4 2 3 1. ஸோ இங்கே ஆர்டர் எல்லா எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கா? ஏ அண்ட் பிக்கு பார்த்தோம்னா ஏல 1 2 3 4 இருக்குது, பியில் 4 2 3 1 இருக்குது. இப்போ ஆர்டர் மாறி இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் வேறு வேறு செட்டு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது, ரெண்டும் சேம் தான். என்ன ஆர்டர் வந்து சேம் மாறி இருந்தாலும் செட் ஏ அண்ட் பி என்னது சேம் செட்டு தான். இங்கே 1 2 3 4 இருக்குது, இங்கேயும் 1 2 3 4 தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாக்டாக சேம் எலமெண்ட்ஸாக இருக்குது. ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட். Next, universal set. A universal set is a set which contains all the elements of the set under consideration and is usually denoted by U, capital letter U. So for example, நம்ம இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எடுத்துக்கோம், ஏபிசிடி எக்ஸெட்ரா அப் டு இசட். இது யூனிவர்சல் செட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எடுக்கக்கூடிய செட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஏ வந்து ஏக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து தான் இருக்கணும், ஏபிசி. அதே போல் செட்டு பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எங்கேருந்து தான் இருக்கணும்? இந்த யூனிவர்சல் செட்லேருந்து தான் இருக்கணும், XYZ. வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படி இருந்துச்சுன்னா அப்படி எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இங்கே நம்ம யூனிவர்சல் செட்டாக எடுத்துருக்கிறது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ சப்போஸ் நம்ம வந்து யூனிவர்சல் செட்டை வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக எடுத்திருக்கோம் அப்படின்னா 1 to 100 எடுத்துருந்தோம்னா அந்த 1 to 100க்குள்ளே இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் தான் செட் ஏ அண்ட் பியில் இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட், சப்செட். Let A and B be two sets if every element of A is also an element of B, then A is called subset of B. Every element of A is also an element of B அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இங்கே ஏயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியிலையும் இருக்கணும். ஏயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு 1 2 3, அப்போ 1 2 3 4 பியிலையும் இருக்குது. 4 இப்போ ஏயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியிலையும் இருக்குது, அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. தேர்ஃபோர் ஓகே. ஸோ ஒரு நம்மளுடைய டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா ஏ இஸ் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் பி. அது நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. நெக்ஸ்ட், ப்ராப்பர் சப்செட். லெட் ஏ அண்ட் பி be two sets if A is a subset of B and A not equal to B, then A is a proper subset of B. இப்போ இந்த என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க? ரெண்டு கண்டிஷன் சொல்கிறாங்க. ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும்னா A is subset of B, A சப்செட்டாக இருக்கணும், பியோட சப்செட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் A நாட் ஈக்குவல் டு பியாகவும் இருக்கணும். சப்செட்டாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக தான் இருக்கணும். பியில் அதே சமயம் அந்த ஏயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1 to 5, 1 to 5 இங்கே பியிலையும் இருக்குது. இங்கே அந்த ஏ வந்து பார்த்தோம்னா செட்டு பிக்கு ஈக்குவலாக இல்லை, ஒரு எலமெண்ட்டாவது லெஸ்ஸாக இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய வேண்டியது. ஏ வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, ஒரு எலமெண்ட்டாவது லெஸ்ஸாக இருக்கணும் பியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அப்போ சிம்பிள் ப்ராப்பர் சப்செட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் பாருங்கள், ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. நெக்ஸ்ட், disjoint sets. Two sets A and B are said to be disjoint if they do not have common elements. காமன் எலமெண்ட்ஸ்னால் ஏ, இப்போ டூ செட்ஸ் ஏ அண்ட் பி எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 1 2 3 இருக்குது, பியில் 4 5 6 இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 1 2 3, அங்கே 4 5 6.
ஏல இருக்க எலமெண்ட் வேறு, பியில் இருக்க எலமெண்ட் வேறு. ஸோ வேறு வேறு எலமெண்ட்டாக டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்குது, சேமாக இல்லை, காமனாக இல்லை அப்படின்னா இந்த டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். நெக்ஸ்ட், பவர் செட். The set of all subsets of set A is called power set of A. பவர் செட் அப்படின்னா இந்த செட்டோட செட் ஏவோட சப்செட் எல்லா சப்செட்ஸும் சேர்ந்தது தான் பவர் செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ செட் ஏ கன்சிடர் பண்ணிக்கலாம் 2 3. இதோடைய சப்செட்ஸ்லாம் என்னென்ன இருக்க முடியும்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி செட். இந்த சிம்பிள் யூஸ் எம்டி செட்டுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள். ஒன்று ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ சப்செட்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு எம்டி செட்டு சப்செட்டை எழுதுவோம். அடுத்தது 2 மட்டும் எழுதலாம், இது ஒரு சப்செட். அடுத்து 3 மட்டும் எழுத முடியும், இது ஒரு சப்செட்டாக இருக்கலாம். அடுத்து 2 3யும் ஒரு சப்செட்டாக இருக்கலாம். அப்போ 4 சப்செட்ஸ் எழுத முடியும் இந்த 2 3 அப்படின்ற இந்த செட் ஏக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எம்டி செட் 2 3 2 2 3 2 3. இதெல்லாம் வந்து செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். இந்த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பவர் செட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.